தற்போது திமுக எம்பி திருச்சி சிவா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். மட்டும்தான் நாடாளுமன்றத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் என்று அங்க இருக்கிற மக்களின் பிரதிநிதிகளின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மாநிலங்களவையில் இருக்கிறோம். கட்சிகள் அனுப்பி இருக்கின்றன. அப்படி பேசியதோடு மட்டுமல்லாமல் மறுபடி ஜே.பி. நட்டா அவர்கள் சோனியா காந்தி அம்மையாரை குறிப்பிட்டு பேசுகிறார், காங்கிரஸ் கட்சியை பேசுகிறார். கடுமையான சொற்கள் இன்றைக்கு அள்ளி வீசப்பட்டன. எல்லாம் அவை குறிப்பில் ஏறுகிறது. முன்னாள் பிரதமர் தேவகவுடா பேச அனுமதித்தால் அவரும் அதைத்தான் பேசுகிறார். ஆனால் எங்களில் ஒருவருக்கு கூட வாய்ப்பளிக்கவில்லை. நாங்களும் எழுந்து நின்று குரல் கொடுக்கிறோம், கையை உயர்த்துகிறோம். நான் விதி புத்தகத்தை காட்டி கூட நான் எனக்கு வாய்ப்பு கேட்டேன். இந்த பக்கமே திரும்பவில்லை. அதுதான் விசித்திரம். முதலில் அவையை ஒத்திவைத்தார்கள். இரண்டாவதாக துணைத் தலைவர் வந்து உட்கார்ந்தார். மறுபடி ஜே.பி. நட்டா அவர்களை பேச அனுமதித்தார்கள். அவர் பேச வேண்டியதெல்லாம் பேசினார். எல்லாம் அவை குறிப்பில் ஏறியது. இந்த பக்கமே திரும்பவில்லை. விஸ்வாமித்திரர் இப்படி திரும்பி இருப்பதைப் போல அவையினுடைய துணைத் தலைவர் திரும்பினால் இந்த பக்கமே திரும்புவதில்லை. கத்தி பார்த்தோம், கையை உயர்த்தி பார்த்தோம். ஆனால் அவையை நாளை வரை ஒத்திவைத்துவிட்டு போயிருக்கிறார்கள். ஆக எதிர்க்கட்சியினருடைய குரல் நெருக்கப்படுகின்றது, பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்படுகின்றது. ஆளுங்கட்சியினர் பேசுவதெல்லாம் அவை குறிப்பில் ஏறி அது நாடாளுமன்ற வரலாற்றிலே குறிப்பாக மாறும். பத்திரிகைகள் அதைத்தான் எடுத்து பிரசுரிப்பார்கள். உங்களைப் போல தொலைக்காட்சிகள் அதைத்தான் செய்வார்கள். ஆக நாங்களுக்கு கிடைத்த ஒரே வழி, பேச வேண்டிய மன்றத்தில் பேச வாய்ப்பளிக்காத காரணத்தால் மக்களிடம் சென்று சேர்கின்ற இது போன்ற ஊடகங்களிலே வந்து நின்று நாங்கள் முறையிடுகின்றோம். இது நியாயமா, இது சரியா என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஜனநாயகம் தழைத்தால்தான் இந்த நாடு செழிக்கும். அதை ஒட்டுமொத்தமாக ஆளுங்கட்சியினரே எடுத்துக் கொள்கிறார்கள். அரசியல் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவேறிவிட்டன என்று அதற்காக விழா கொண்டாடினால் போதாது. அதனுடைய மாண்புகளை காப்பாற்ற வேண்டும். அதில் இருக்கிற நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் அந்த விழா நடத்துவதற்கான தகுதி யாராக இருந்தாலும் கிடைக்கும். ஆனால் இன்றைய அரசாங்கம் அரசியல் சட்டம் காட்டிய எல்லா நெறிமுறைகளையும் மண்ணிலே தூக்கி எறிந்து விட்டது. நாடாளுமன்றம் அவர்களுக்கு என்று ஆகிவிட்டது. எல்லா உரிமைகளையும் அவர்களே எடுத்துக்கொண்டார்கள். பல உரிமைகளை இழந்து தவித்தோம். இப்போது பேசுவதற்கான உரிமையும் இழந்து நாங்கள் தவிக்கிறோம், குரல் கொடுக்கிறோம். ஆனால் குழப்பம் விளைவிக்கிறோம் என்ற பட்டம் தான் சூட்டப்படுகிறது. உண்மை அதுவல்ல. எதிர்க்கட்சிகள் போராடிக் கொண்டே இருக்கிறோம். ஜனநாயகத்தை காப்பாற்ற, நியாயத்தை நிலைநிறுத்த வழியில்லாத சூழலில் மக்களிடம் வந்து முறையிடுகிறோம். நீங்கள் தான் நீதிபதிகள். இப்ப நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்திருக்கீங்க. ஆனா அது விவாதத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆளும் கட்சியே அதனை குறிப்பிட்டு எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சாட்டுவது எப்படி? அவர்களுக்கு அது பேசவே கூடாது. அவர் மீது கொடுத்திருக்கிறோம் என்றால் அது விவாதத்திற்கு வந்தால் அப்போது அவையில் அவர்கள் பேச வேண்டும். ஒருவர் செய்கின்ற காரியத்தை விமர்சிக்கின்றோம். அது பற்றி எங்களுக்கு அக்கறையும் இல்லை, கவலையும் இல்லை. பேசிவிட்டு அவர்கள் அதைத்தானே செய்வார்கள். நாங்கள் சில காரணங்களை முன்னிட்டு இப்படித்தான் ஒருதலைபட்சமாக நடக்கக்கூடாது. அவையின் தலைவர் என்பவர் இருதரப்புக்கும் பொதுவானவர். எதிர்க்கட்சிகள் ஜனநாயகத்தை காப்பாற்ற தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களை ஆளும் தரப்பினர் விமர்சிக்கிறார்கள். பாராளுமன்றத்தை அவர்களுக்கான இடமாக மாற்றிக்கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று திமுக எம்பி திருச்சி சிவா நாடாளுமன்ற விவகாரங்கள் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.